வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், அறநெறி நடத்துகிறது என்னத்துக்காண்டி ஒவ்வொரு சமயத்திலேயும். இப்போ நான் பொதுவாக சொல்லப்போனால், ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்தவர்கள் அறநெறி வகுப்பு செய்கிறாங்க. சர்ச்சில் வழிபாடு நடக்கும். இஸ்லாம் மக்கள் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக கோயிலுக்கு போய்த்தான் ஆகுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தொழுகை நடக்கும்போது எந்த ஒரு கடைகளும் திறந்திருக்காது. நம்முடைய இந்து சமயத்தில் அளவுக்கு மிச்சமான சுதந்திரம் கொடுத்ததாலேயோ என்னவோ அதை நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருக்கிறோம். நினைச்சா போய் கும்பிட்றது, நினைச்சா போய் காசிக்கு பூசை கட்டுறது, நினைச்ச டைமுக்கு செய்கிறது. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கடவுள் தந்த சுதந்திரம் தான் இப்படியான செய்கைகளை நீங்கள் செய்து கொண்டு வாரீங்க. அதை தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி, இது தட்டி கேட்டாலும் பிரச்சனை, தட்டி கேட்கட்டியும் ஒரு குறை. ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு துக்கம் வந்தால் மட்டும் சாமிக்கு ஏசுறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தேவைண்டா போய்த்து அது வேணும் இது வேணும்னு முறைப்பாடு செய்கிறீங்க. அப்போ உங்களோட தேவைக்கு தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு ஒன்று இல்லை அதை பற்றி எண்ணம் இல்லை, கவலை இல்லைண்டா நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கிங்க? ஒரு சில நல்ல உள்ளங்கள் பொதுநலமாக விழிப்புணர்வோட அதில் இறங்கி வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அறநெறி என்றது என்னன்னு தெரியுமா? முதல்ல அறவழி நேர்மையே சார்ந்தது. நம்மளோட சைவ சமயம் ஒரு அறநெறி. காலை கழுவித்து தான் போகணும், சபத்தை கொண்டு கோயிலுக்குள்ளே வைக்கலாது, மரக்கறி சாப்பிட்டு தான் பூசை செய்யணும். நிறைய கட்டுப்பாடு இருக்கு. என்னத்துக்காக வேண்டி? தூசு துப்புறதுக்காண்டி. அது மட்டும் இல்லை, இயற்கையோடு சம்மந்தப்பட்டது. நம்மளோட சைவ சமயத்தை சார்ந்த நிறைய பேர் இப்போ எத்தனை மதத்துக்கு மாறி மாறி போகிறீங்க நீங்கள். அது கூட விருப்பம். அறநெறி சார்ந்த விஷயம் சைவம் சார்ந்தது, சரியா? கடவுளுக்கு செய்கிற தொண்டை கோயிலில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் அறநெறி வகுப்புன்றது முக்கியமாக எல்லா இடங்கள்லையும் நடக்குது. சைவங்களும் இப்போ கனகாலமாக எனக்கு ஒரு 10 வயசுலேருந்து நான் அறநெறிக்கு போன பிள்ளை தான், இல்லைன்னு சொல்லலை, சரியா? அறநெறி என்பது அவங்களோட உண்மையும் நேர்மையும் நம்மளோட சமயத்தில் இருக்கின்ற போதனைகளையும் அதனால் வரலாறுகளையும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைகளையும் இறைவனுகள அற்புதங்களையும் கதைகளையும் நேர்மையான வழிமுறைகளையும் நேர்மையான பண்புகளையும் கொள்கைகளையும் கொண்டு நடக்க வேண்டும் என்று தான் நடக்குது. எல்லா மதமும் உண்டு, எல்லா சாமியும் உண்டு, எல்லா கடவுளும் அன்பைத்தான் போதிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருடைய சிந்தனையும் உங்களோட செயல்பாடும் அறநெறி என்றது ஞாயிற்றுக்கிழமையில் கோயில்களில் ஒரு விழா, கோயில்களில் அந்த என்ன சொல்கிறது, நிகழ்ச்சிகள், ஒரு ஊர்வலம், ஒரு நன்னடத்தைகள், நல்ல விஷயம், ஒரு எழுச்சி, அறநெறி சார்ந்த எழுச்சிகள், புனிதமான இடங்களில் தான் புனிதமான செய்காரியங்களை செய்ய முடியும், சரியா? புனிதமான இடங்களில் தான் புனிதமான செயல்களை செய்ய முடியும். அப்போ அந்த கோயில் புனிதமானது. அங்கே இந்த நிகழ்வுகளை செய்கிறது சரி. அப்போ இது பொது சேவை கோயிலில் செய்யக்குள்ள அந்த நிகழ்வுகள், சைவம் சார்ந்த நிகழ்வுகள், அவங்களுக்கான கௌரவங்கள், அவங்களுக்கான எழுச்சிகள், அவங்களுக்கான ஊர்வலங்கள், அவங்களுக்கான நிகழ்வுகள் செய்யக்குள்ள அவங்க வேறு இடத்த நடத்தலை, கோயில்களில் நடத்துனாங்க, நடத்துகிறாங்க, நடத்துவோம். பொதுவாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அது பிழை இல்லை.
அவங்க உங்களை கூப்பிட்டு இருக்க வச்சு சாப்பாடு தரல, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு. சைவத்தையும் சைவ கொள்கையும் அட்டாவடித்தனமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்க, பயன்படுத்துகிறாங்க. அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறது, பொதுநலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். விஷயத்துக்கு வரோம். எல்லோரும் செய்கிறது செய்யலை. இன்னொரு விஷயம் என்ன, காசை வாங்கி சாப்பிடுத்து கோயில் தொண்டு செய்வாங்களா? அது ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் சிவத்தொண்டர்கள் அப்படி இல்லை, புரிஞ்சு கொள்ளணும். சிவத்தொண்டர் கூடத்தை பற்றி தவறாக கதைச்ச யார் சரி செட்டியான மாட்டுவீங்க. அவங்க எந்த ஒரு சுரண்டலுக்கும் இல்லை. மன்னிச்சு கொள்ளுங்க, இது எங்கெங்கே போய் தேருமென்று தெரியாது இந்த பாவங்கள். சிவத்தொண்டு அறப்பணி, இதில் யாரும் கையடித்து பாக்கெட்டில் காசு போடுறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். தேவையில்லா விஷயத்தை பற்றி கதைக்க வேணாம். விஷயம் தெரியாமல் தயவு செய்து எதுவுமே கதைக்க வேணாம். நித்தட்டி கொள்ளுங்க. ஒரு கோயிலில் தானே சாமி இருக்குது. அப்போ நீங்கள் வீட்டில் சாமி பிச்சாலையும் கோயிலில் போய் கும்பிட்றீங்க. மாட்டில் எங்கே வேணுமென்னாலும் பால் இருக்கும், ஆனால் மடியை கறந்தது பால் வரும். அது மாதிரி அவங்க சைவ கோயில்களில் இருக்கிற எழுச்சிகள், விழுமியங்கள், ஞாயிற்றுக்கிழமை செய்கிற பணிகள் சிறப்பான பணி. சிவ தொண்டர் நல்ல முறையெல்லாம் செய்கிறாங்க. அவங்கள கொண்டு அங்கே தேவையில்லாத கதைகளை கதைச்சி உங்களால் முடியலையே ஒதுங்குங்க. செய்கிறவங்கள விடுங்க. நல்ல விஷயம் செஞ்சால் 4 விமர்சனம் பெறும். அவனோட வளர்ச்சியை கண்டு எரிச்சலையும் பெறும். நீங்கள் கண்டனீங்களா அவன் பாக்கெட்டில் வச்சிருக்கான், அவங்க செய்கிறாங்க, அப்படி எடுக்கிறாங்க. இப்போ தான் நாங்களும் செய்கிறோம் தானே பொது. நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு கொண்டு அலைகிறோம்ண்டு? நீங்கள் பார்த்தனீங்களா? ஒவ்வொரு வார்த்தைகளை விடும்போதும் யோசித்து விடுங்க. உங்களால் 7 மணி 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம். முடிஞ்சால் செய்யுங்க, முடியலையே ஒதுங்குங்க. நல்ல பணி அறப்பணி யார் செய்தாலும் என்ன, யார் செய்தால் என்ன, நல்லது நடக்குது இல்லை, காப்பாற்றப்படுது, மத மாற்றத்துலேருந்து காப்பாற்றப்படுது. நல்லதை மறக்கப்பட்ட உண்மைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுது. சைவத்தில் இருக்கிற உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுது. அது நல்ல விஷயம். அவங்கவுங்க ஒவ்வொரு சமயத்தவர்களும் ஒவ்வொரு கோட்பாடோட தங்களோட மதத்தை பற்றி பெருமையாக சொல்கிறீங்க. நீங்களாம் குப்பைகளை பற்றி நீங்கள் குப்பையை கதைக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் குப்பையை முதல் உங்களோட மனசில் இருக்கிற குப்பையை முதல் தூக்கி எறியுங்க. சைவ சமயத்தில் இருந்து விட்டு ஒவ்வொருவனுக்கு வார்த்தைகளை எச்சிகளை தூக்கி போடாதீங்க, உண்மையை போடுங்க. நல்ல விஷயம் எங்கே செஞ்சால் என்ன, செய்கிறது நல்லது. அவங்க யாருமே சுரண்டி பாக்கெட்டில் வைக்கல, அதுவும் சிவ தொண்டராக்கள். தேவலாமல் கதைக்க வேண்டாம். தயவு செய்து இறைபணி, சிவபணி, சமூக பணியாக செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நோகடிக்கிறது இறைவனையே நோகடிக்கிற மாதிரி. இதுக்கான பலன் கண்டிப்பாக 3 பேரும் அனுபவிப்பீங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. அன்பே சிவா. நன்றி.